ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடியோஸ் வேர் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பிளாக் வித் ஆஷ் கலர் பேஸ்கெட்டோட மெஷர்மெண்ட்ஸ், அப்புறம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டோட சைஸ் எவ்வளோ இருக்குது, ஹேண்டில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்கெட்டுக்கு எனக்கு மொத்தம் 3 ரோல் தேவைப்பட்டுச்சு. ஹேண்டில் நம்ம லாங்காக போட்டிருக்கிறதுனால ஒரு ஹேண்டலுக்கு மட்டும் நான் இன்னொரு கட்லேருந்து ஒயர் எடுத்துக்கிட்டேன். அதனால் நமக்கு 3.25 கட்டு ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லென்த்தில் பார்த்திங்கன்னா 30 நாட் போட்டிருக்கேன். பேஸ் 13 நாட் போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த பேஸ்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ணுற ஒயர், பேஸ் போடுற ஒயர் எல்லாமே ஆஷ் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹைட்டு நம்ம 30 நாட் போட்டு ஒரு நாட் மடித்து விட்டுருக்கோங்க. இந்த கூடையை பொறுத்த வரைக்கும் இந்த கூடையோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8.5 அடியில் 30 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே என்னோடய மெஷர்மெண்ட்லாம் கொஞ்சம் அதிகம், ஒரு 1/4 அடி அதிகமாக தாங்க இருக்கும். ஏன்னா நான் உள்ளே சொருகி விடுற ஒயர் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சொருகி விடுவேன். அதனால் இதுக்கு நீங்கள் 8.5 அடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். லென்த்தில் 8.5 அடியில் 30 ஒயர் கட் பண்ணிக்கணும். பேஸும் ஆஷ் கலரை யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம ரன்னிங் ஒயர் போடும்போது இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி போடணும். ரன்னிங் ஒயர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹைட்டு 6 லைன் ஆஷ் கலரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 லைன் பிளாக் கலரில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எகைன் 2 லைன் ஆஷில் போட்டுட்டு அப்புறம் 4 லைன் பிளாக் கலரில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 16 லைன் ஆஷ் கலரில் போட்டு இந்த கூடையை கம்ப்ளீட் பண்ணணுங்க. இந்த கூடைக்கு ஹேண்டில் பார்த்திங்கன்னா நான் 3 ஒயர் உருட்டு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக நல்லா அழகாக வந்திருக்குன்ட்டு. 2 ஒயர் ஆஷ் கலர்லேயும் ஒரு ஒயர் பிளாக் கலர்லேயும் யூஸ் பண்ணி இந்த ஹேண்டில் மேக் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் பாட்டம்லேருந்து போட்டிருக்கேன், லாங் ஹேண்டிலாக. இந்த பேஸ்கெட்டை நம்ம டோட் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கஸ்டமர் கஸ்டமைஸ் பண்ண கலர், அவங்க கேட்ட டிசைனில் நம்ம போட்டிருக்கோம். இந்த ஹேண்டிலோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 8 அடியில் 5 ஒயர் உள் ஒயர் வச்சுருக்கேன். 15 அடியில் 3 ஒயர், 2 ஆஷ் ஒயர், ஒரு பிளாக் கலர் ஒயர் எடுத்து இந்த உருட்டு ஹேண்டில் போட்டிருக்கேன். இப்போ இந்த கூடை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ சைஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், 1 அடிக்கும் அதிகமாக, அதாவது நமக்கு 33 சென்டிமீட்டர் லென்த்து கிடைக்குதுங்க. ஹைட் பாருங்கள், கரெக்டாக 30 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த பேஸ்கெட்டோட வித்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் இருக்குங்க. அப்புறம் இந்த ஹேண்டில் டாப் ஆஃப் த பேஸ்கெட்லேருந்து ஹேண்டிலோட சைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு 23 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு கஸ்டமைஸ்டு பேக் தான். உங்களுக்கும் இந்த மாதிரி பேக்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.